மெல்போர்ன் டெஸ்ட் இந்தியா கையிலேருந்து இந்த மேட்ச் ஆஸ்திரேலியா கைக்கு போய் இப்போ தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தோனியும் சச்சினும் செய்த வேலைய செய்த காரியத்த ரோஹித் சர்மாவும் விராட் கோஹ்லியும் செய்யணும். அப்படி என்ன அவங்க செஞ்சாங்க? 2014ல் எம்.எஸ். தோனி இதே ஆஸ்திரேலியா தொடர விளையாண்டுட்டு இருக்கும்போதே அவர் தன்னோட ஓய்வை அறிவிச்சுட்டு கேப்டன்சியை கொண்டு போய் விராட் கோஹ்லிகிட்ட கொடுத்தாரு. அதுலேருந்து தொடர்ந்து விராட் கோஹ்லி கேப்டனாக இருந்து பல விஷயங்களை சாதிச்சாரு. அதை பண்ண சொல்கிறாங்க. இன்னொன்று, விராட் கோஹ்லிக்கு என்ன அறிவுரைனா, அதாவது 2004 நடந்த சிட்னியில் நடந்த போட்டியில் ஆஃப் சைடில் வர பாலை எதையுமே டச் பண்ணாமல் 241 ரன்களை சச்சின் டெண்டுல்கர் அடித்தார். அந்த வேலையை தான் விராட் கோஹ்லி பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா மேட்சுமே ஆஃப் சைடுக்கு வெளியே போகிற பாலை நோண்டி விட்டு அவுட் ஆகிட்டு இருக்காரு. இதை எல்லாரும் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் பண்ணுவாங்களான்னு தெரியல. நம்ம பார்ப்போம். நான் சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.